ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய், அதாவது கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, இதை வச்சு எப்படி ஒரு அருமையான ஸ்வீட் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் அதிகமான துவர்ப்பு தன்மை இருக்கனால குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை டெய்லி ஒரு டீஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பல நோய்கள்லேருந்து உங்களை கண்டிப்பாக இது காப்பாற்றும். அந்தளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க வீடியோவுக்கு போய் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டுக்கு பேர் ஆம்லா முரப்பா. அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷமாக உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச நெல்லிக்காவை மறுபடியும் 2-3 தடவை கழுவிட்டு நல்லா துணியில் வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து கேரட் கிரேட்டர் வச்சு நல்லா துருவிக்கலாம். எல்லா நெல்லிக்காவும் இந்த மாதிரி ஃபுல்லாக துருவி ஒரு பக்கத்துக்கு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல், ஜலதோஷம் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி வராமல் தடுக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டை டெய்லி ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி துருவியாச்சு. இப்போ அடுப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ துருவி வச்சுருக்கேன் நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெல்லிக்காயில் அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கனால கண்டிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி 50 வயதை தாண்டின பிறகு இதை 1 டீஸ்பூன் இல்லாட்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு டெய்லி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நீண்ட நாள் நல்ல ஆயுளோடையும் நல்ல ஆரோக்கியமாகவும் வாழ்வாங்க. இதையும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கின பிறகு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள பெரிய பிரச்சனை முடி பிரச்சனை. அந்த முடி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து நெல்லிக்காய் தான். ஒரு நெல்லிக்காவை எடுக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியான முடி நமக்கு வளரும். அப்படி எடுக்க முடியாதவங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி முரப்பாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான முடி கண்டிப்பாக உங்களுக்கு வளரும். தண்ணி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு 300-350 கிராம் அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெல்லமாக சேர்க்குறேன். உங்களோட வெல்லத்தில் தூசு, மணல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கடாயை எடுத்து அதில் வெல்லத்தை சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வடிகட்டிட்டு நீங்கள் நெல்லிக்காயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சு. இப்போ 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குது. நம்ம தண்ணி சேர்க்காமையே வெல்லத்தில் உள்ள தண்ணியே இந்த அளவுக்கு தண்ணியாக வந்திருக்கு. 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. இந்த முரப்பாவை 2-3 நாளே சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்க, இதை 1 வருஷம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இதில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா உதிரியாக இருக்குது. ஈரத்தன்மையும் நல்லா வற்றி இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மற்ற பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மொதல் நாள் நைட்டு தான் நான் இதை செஞ்சேன். இப்போ காலையிலே ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், அதாவது தேன் சேர்க்க போகிறோம். தேனில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம தேனை சேர்த்துக்கலாம். தேன் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற முரப்பால் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் அந்த மாதிரி நெல்லிக்காய், வெல்லம், தேன், அதே மாதிரி கடைசியாகவும் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இந்த எல்லா பொருட்களுமே நம்மளை நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்க ரொம்ப உதவி செய்யும். தேனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதில் அதிக அளவு அயன் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை எல்லாரும் ஒவ்வொரு டீஸ்பூனாவது எடுத்துக்கணும். கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து சீட்ஸ் தான். நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சீட்ஸ் எடுத்துக்கலாம். பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், இல்லைனா எந்த வகையான சீட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா எல்லாத்தையும் ஒவ்வொரு டீஸ்பூனும் நல்லா கலந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான ஆம்லா முரப்பா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இதை 1 டீஸ்பூன் கொடுத்தாவே போதும். சளி, இருமல், காய்ச்சல், ஜலதோஷம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் இந்த மாதிரி பாட்டிலை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான இந்த முரப்பாவை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான ரெசிபீஸ் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நெல்லிக்காய் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.